வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் நார்வே, டென்மார்க் ஸ்கையோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய் என்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சுகந்தி அம்மா அவர்களையும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். நல்லதொரு ஆழமான துரியாதீத தவத்தை இனிமையாக நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊன் உடலே வாகனம். அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக வணங்குகிறோம். உடல் நலம் நமது முதல் தேடலாக இருக்கணும். இனிமேல் அது தேர்வு, சாய்ஸ் அல்ல, அது மேண்டட்டரி, அதாவது கட்டாயம். உடல் நலம் தானே பார்த்து கொள்ளலாம் என்பது இல்ல. சிறு வயது முதலே தேவையான மிக அத்தியாவசியமாகிய தேடல்னு சொல்லலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெல்த் உடல் நலம் பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா 1950க்கு முன் பிசிக்கல் ஹெல்த் உடல் நலம் தான் மனிதனுக்கு பிரதானம் அப்படின்னு சொல்லுச்சு. என்னுடைய உடல் முழுவதும் அதன் உறுப்புகள் சரியாக வேலை செய்தல் அப்படி அதுதான் முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தது. பிறகு பாத்தீங்கன்னா பிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் மட்டும் போதாது, மனமும் செம்மையாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று 1970ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் குறிப்பிட்டது. அதாவது அது கூட அதனுடைய எங்க ஒரு இடத்துல குவிக்கிறோமோ அங்க விரிந்து கொண்டே அறிவு போகும்ன்றதுக்கு இதுதான் சான்று. உடல் நலம் என்பது உடல் நலமும் உள்ள நலமும் சேர்ந்த ஒரு விஷயம்தான் என்று நமக்கு தெரியும். இதை 1800ஆம் வருடத்துக்கு முன்னாடியே திருமந்திரம் மிக சரியாக சொன்னது. நோய் என்றால் என்ன, மருந்து என்றால் என்ன அப்படின்னு அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. மறுப்பது உடல் நோய் மருந்து எனலாகும். மறுப்பது உளநோய், அதாவது மறுப்பது உடல் நோய் என்று சொல்கிறது. உளநோய் இருக்கக்கூடாது என்று எப்பொழுதோ சித்தர் பெருமக்கள் கூறியிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகள் இதையும் தாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒன் ஹெல்த், ஒற்றை நலம் என்று கூறியது WHO. எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கணும். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மண்ணுக்கு அடியில இருக்கிற மண்புழு நன்றாக இருக்கணும், காற்றில் ஆடக்கூடிய வேப்ப மரத்து பூ நன்றா இருக்கணும், தேனை உறிஞ்சக்கூடிய தேனீக்கள் நலமா இருக்கணும், வானத்தில் பறக்கின்ற பறவைகளும் நலமாக இருக்கணும், கடலுக்கு அடியில் இருக்கும் மீன்களும் நலமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நீங்களும் நானும் நலமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த். இனி பிரித்து பார்க்கறதுனால எந்த பயனும் இல்ல. மனிதனுக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுத்ததல்ல இந்த பூமி. சொல்ல போனா மனுஷன் கடைசியா வந்த ஒரு பேரினம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாம கடைசியா தான் வந்தோம். அதற்கு முன் இந்த பூமி யாருக்கு உடையதுன்னு பார்த்தா பல்லாயிரம் ஆண்டுகளாக யார் இருந்தார்கள் என்று பார்த்தால் பாத்தீங்களா, இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஒரு கிருமிகள்னு சொல்லலாம். நாம தான் விருந்தாளி. 5.5 பில்லியன் ஆண்டு இந்த பூமியின் வயசுன்னு சொன்னா 1.5 பில்லியன் ஆண்டுகள் தான் நாம வந்தோம். நாம ஆச்சு. இப்ப வந்த மக்கள் எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கும் உயிரினங்களை, செடி கொடிகளை அழிப்பது எந்த வகையில நியாயம் அப்படின்னு அந்த அத்தகைய ஒரு விழிப்பான சிந்தனை இப்போ பெருகி கொண்டு இருக்கு. நமது அருட்தந்தை இதை அழகா சொல்லிட்டாங்க, ஒரு பேக்கேஜா சொன்னாங்க.
ஒரு ஃபார்முலா சொன்னாங்க. மனிதன் பாத்தீங்கன்னா இயற்கை சமுதாயம் என்ற கூட்டமைப்பில் பின்னி பிணையப்பட்டிருக்கிறான். எந்த அளவுக்கு இத புரிந்து கொண்டு வாழ்றோமோ அந்த அளவுக்குள்ள வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு எல்லாமே நமக்கு கிடைக்கும். மகரிஷியின் எல்லா பயிற்சிகளையும் பாத்தீங்கன்னா மனவளக்கலையில் ஊன் உடம்பு ஒரு சிறப்பான வாகனம், இறைநிலையை அடைவதற்கு என்று புரிந்து கொள்ளும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. அற்புதமான தன்மாற்ற சரித்திரம் நம் உடல்னு நாம சொல்லணும். உடல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா நமது உள்ளுக்குள் இயங்கி கொண்டிருக்கும் ஒரு பேராற்றல் வெளிப்பட செயல்பட இருக்கும் ஒரு கருவிதான் உடல். சரிதானே? இதற்கு மூலமாக இருப்பது உள்ளே இருந்து செயல்படும் சக்தி. இதுதான் உடலையும் உள்ளத்தையும் நிர்வகிக்குது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம பாத்தீங்கன்னா தூங்குற வரைக்கும் நம்ம உடலை பல்வேறு வகையில நம்ம உறுப்புகளை உபயோகப்படுத்துறோம், நடக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம், வேலை செய்யறோம். இப்படி செய்யும் பொழுது ஒவ்வொரு செயலும் அதற்கு தக்கவாறு அந்த உடல் உறுப்புகளை பாத்தீங்கன்னா சீரமைச்சுட்டே இருக்கும். அப்படி அமையும் பொழுது ஒரே இடத்துல உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு திணிவு, ஒரு டென்ஷன், ஒரு தேக்கம் இதெல்லாம் ஏற்படும். அதே போல மூளையில் வரும் எண்ணங்களும் அப்படிதான். மூளை செல்கள் அதற்கு ஏற்றவாறு அணு அடுக்குகள்ல மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது இந்த 1 வீக்கா எனக்கு தெய்வ சிந்தனை, சுய தேடல் இதெல்லாம் மிகுதியா இருந்தது, நல்ல சிந்தனைகள் இருந்ததுன்னா இந்த ஒரு வாரத்துல கூட நம்ம மூளையில உள்ள செல்களை கம்ப்ளீட்டா மாத்தி ரெஃப்ரெஷ் பண்ணி தன்னாலேயே அந்த மாற்றம் உடலுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதுல இறுக்கம் ஏற்பட்டால் உடலில் உள்ள உறுப்புகளை பாதிக்கும். ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்கள் எல்லாம் அதிகம் வரத பாக்குறோம். எப்பயுமே உள்ளமும் உடலும் கனெக்டடாக தான் இருக்கு. உடலில் உள்ள இயக்கத்தை எல்லாம் சீர்திருத்தி நாம தினமும் வச்சுக்கணும். உடலை தாறுமாறான இயக்கம் அல்லது மற்ற தன்மையால அணு அடுக்குகளில் உள்ள சீர்குலைவை சரி செய்து கொள்ள ஒரு திட்டமிட்ட பயிற்சி தான் அருட்தந்தை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கும் எளிய முறை உடற்பயிற்சி. இந்த பருவுடல்ல உள்ள உயிரோட்டம், காந்த ஓட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஒழுங்கா ஓடிக்கொண்டிருந்தாதான் நல்லது. எங்கும் உடல்ல தேக்கமும் திணிவும் இல்லாம சமப்படுத்திக் கொள்வதுதான் முறையான உடற்பயிற்சி. இருப்பு நிலை நம்ம கொடுக்கக்கூடிய அசைவுகளின் முக்கியத்துவம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பூமியின் ஆக்கர்ஷண சக்தியினால சில இடங்கள்ல ஓட்டங்கள்ல உடல்ல தேக்க நிலை ஏற்படும். உட்காரும் பொழுது கீழ்ப்புறமாக ரத்த ஓட்டம் அதிகம் பாயும். படுத்தால் 10 அங்குலம் வரை ரத்த ஓட்டம் பரவலாக இருக்கும். ஒரு பாட்டில வச்சுட்டு நீரை வச்சுட்டு அதை எல்லா புறமும் மாற்றி மாற்றி சுழல்றதுனால என்ன நடக்குது என்பதை நாம புரிஞ்சுக்கலாம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். எந்தெந்த உறுப்புகளை எப்படி இயக்குகிறோமோ அதற்கு தக்கவாறு 3 ஓட்டங்களை சமப்படுத்தி தேக்கத்தை, தடைய, வறட்சியை சரிப்படுத்திக்க முடியும். இதற்குதான் உடற்பயிற்சி அவசியம். அந்த வகையில அருட்தந்தை நமக்கு கொடுத்துள்ள உடற்பயிற்சி அமைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா நீச்சல் பயிற்சி, நடைபயில்தல், ஓடுதல், சூரிய நமஸ்காரம், மூச்சு பயிற்சி, யோகாசனம், முத்ராஸ், பந்தாஸ் அப்படின்னு பல விதமான பயிற்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நீச்சல் எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு உயர்தரமான பயிற்சி என்பார் அருட்தந்தை. எவ்வளவு யோசிச்சிருக்காரு பாருங்க. அதற்கு காரணம் என்னன்னு சொல்றாருன்னா, ரத்தத்துல உள்ள ஸ்பெசிபிக் கிராவிட்டி தண்ணீரை விட லேசா இருக்குமா. தண்ணீர்ல முழுகும் பொழுது ரத்தம் உடலுக்குள்ள என்ன ஆயிடுமா, மேல வந்துருமா. கிராவிட்டி புல் பாருங்க, எப்பயும் நம்மளுக்கு கீழே தானே இருக்கும். தண்ணீர்ல இருக்கும் போது மட்டும் மேல்புறம் வந்துடுமா. திரும்புறோம் மறுபடி எது மேல்புறமோ அங்கு ரத்தமும் அதற்கு மேல காற்றும் வந்துடுமா. அப்படி திரும்பி திரும்பி கை கால் தலையினு நம்ம அசைச்சு நீந்தும் பொழுது பல கோணங்கள்ல உடல் முழுவதும் எங்கு ரத்த ஓட்டம் குறைவா இருக்கோ அங்க எல்லாம் ரத்தம்
நன்கு பாய்ச்சு ரத்த ஓட்டத்தை உடல் முழுவதும் சீர்படுத்திடுமா. இதே போல நமது உடற்பயிற்சி உடலில் உள்ள அணு அடுக்கை சீர்மைப்படுத்தி அந்த 3 ஓட்டங்களும் சமப்பட்டு உடல் நலமாக இருப்பதற்கு உதவும். இப்ப நீச்சல் எடுத்துக்கோங்களேன். கிராமத்துல எல்லாம் ஜம்முன்னு சின்ன சின்ன பசங்க கூட அழகா ஜம்ப் பண்ணி நீந்துவாங்க. சிட்டில எங்க தாத்தாக்கு தெரியும், எங்க அப்பாக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா எத்தகைய ஒரு நல்ல பயிற்சி பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் அனுப்பணும். கண்டிப்பா நம்ம எங்க ஜெனரேஷன் இத கத்துக்கணும். ஏன்னா அத்தகைய ஒரு நல்ல பயிற்சி. சோ இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம உடலுக்கு எல்லாம் ஒரு ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணும். மனம் பலமாக இருக்கும். உடற்பயிற்சி அனைவருக்கும் அவசியம். இந்த காலகட்டத்துல விஞ்ஞானம் நன்கு வளர்ச்சி பெற்று விட்டால் உடல் உழைப்பு குறைந்து விட்டதுனால நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கு? செயற்கையாக உடல் உழைப்பு தருவது அவசியமாகிவிட்டது. ஏன்? எல்லாத்துக்கும் ஒரு சுவிட்ச் இருக்கு. அம்மிய உட்கார்ந்து நம்ம அரைக்கிறோமா? அது எவ்வளவு நல்ல பயிற்சி. இந்த இது வச்சு குழல் வச்சு ஊதுறோமா அடுப்புல? ஒண்ணும் செய்யறதுக்கு கிடையாது இல்லையா? இந்த நாட்டின் பண்பாடு பாருங்க. பெண்களுக்கு நடனமும் ஆண்களுக்கு எல்லா விதமான விளையாட்டுகளும் விளையாட சொல்லி வச்சாங்க. மறைமுகமாக எல்லாருக்கும் தேவை என்பதனால இப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க. எங்கள் வீட்டில் கூட சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது என்ன பண்ணுவாரு அப்பான்னா, 4:15 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. ஏதாவது ஒண்ணு சாப்பிட லைட்டா குடுத்துட்டு விளையாட அனுப்பிடுவாங்க. அங்க பெரிய எங்க வீட்டுல இது இடம் இருக்கும். நல்லா ஓடி ஆடி விளையாடணும். 6 மணிக்கு மேல ஒரு 6:15க்கு அந்த புத்தகத்தை கண்டிப்பா எல்லாரும் எடுக்கணும். அதாவது விளையாட்டுக்கு எவ்வளவு ஸ்ட்ரிக்டோ அதே மாதிரி படிப்பும் 6:15க்கு நாங்க திறந்துடணும். புக்கை நாங்க ஓபன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் அப்பாவுடைய எழுதப்படாத சட்டம். அத நாங்க எல்லா பிள்ளைகளும் நிறைய பேருங்க எங்க வீட்டுல எல்லாருமே நாங்க அதை தவறாது பின்பற்றினோம். இந்த காலகட்டத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் இவ்வாறு கொடுக்க முடிகிறதா? இருந்தா கூட என்ன பண்ணிடுறாங்க? டியூஷனுக்கு பைய தூக்குன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதன் தொடர்பா ஒரு கலாச்சாரம் வரணும். காலையில எழுந்து எல்லாருமே உடற்பயிற்சி செய்யணும். அதன் அவசியம் பழக்கத்துல வந்துடணும். எது நன்மையோ அது பழக்கத்திற்கு வந்தாதான் சிரமம் இல்லாம இருக்கும். சரியானபடி செய்ய முடியும். இது கலாச்சார பண்பாக மாறி போனால் ஒவ்வொருவரும் இதை செய்யற போது வெக்கப்படவோ கூச்சப்படவோ வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க அருட்தந்தை. அதாவது யாருமே செய்யாத போது ஒருவர் 2 பேர் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றவர் அனைவரும் செய்யாத பொழுது அதிசயமா இருக்கும். இது ஒரு கொஞ்சம் என்ன இப்படி கை கால்லாம் ஆட்டி என்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டி இருக்குன்னு எங்க பாட்டி எல்லாம் கூட கேட்டிருக்குங்க. அதாவது உடற்பயிற்சி ஒரு பண்பாடாக வரணும். இன்னைக்கு கூட காலையில உடற்பயிற்சி எல்லாம் காயக்கல்பம் தியானம் எல்லாம் செய்துட்டுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த டாபிக் வேற இல்லையா? இன்னும் வேகமா எழுந்து வேகமா பயிற்சி செஞ்சுட்டு உட்காந்துருக்கவங்க முன்னாடி உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் நாம உற்று பார்க்கணும். அதனோடு பேசணும். இதை மனிதனா செய்த இயற்கையை வடிவமைத்து இதை எல்லாம் செஞ்சிருக்கு. உடல்ல விரிவு சுருக்க ஆற்றல் இயங்கும் பொழுது அதற்கு தகுந்தவாறு இணக்கமாக அழுத்தமாக கட்டுக்கோப்பாக நம்ம உடலை வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சிகள் தேவையா இருக்கு. எந்த இடத்துல உடல் தளர்வா இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாமே தடைப்படும். உயிரோட்டம் தடைப்படும் பொழுது மற்றதும் தடைப்படும். உயிரோட்டம் ஜீவகாந்த சக்தி கருமையத்தில் அழுத்தி கொண்டு சுழன்று கொண்டு ஓடி இருக்கு. அப்ப ஜீவகாந்த சக்தி உடலில் முரண்படாமல் தடைப்படாது ஓடிக்கிட்டே இருக்கணும். சிறிது தடை வந்தா கூட அதை சரி செய்து கொண்டு இருப்பு குறையாம அந்த ஸ்டாக்ல இருந்து மினிமம் ஸ்டாக் ஒரு யூனிட்னா அது அப்படியே பேங்க்ல வைக்கிற பணம் மாதிரி நம்ம உடம்புல இருந்து கொண்டே இருக்கணும். இதை நல்ல முறையில சேமிச்சு வைக்கணும். பாதிக்கப்பட்ட எந்த தேக்கமும் சின்ன ஒரு தேக்கம் இருந்தா கூட அந்த உடற்பயிற்சி அதை சரி செய்திடும். 3 ஓட்டம் அதாவது சரியானபடி இயங்கணும். அப்படி பார்த்து கொள்ளணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது அந்த பயிற்சியில தடை செய்யாதவாறு ஆக்கி விடுறதுனால உடலில் எவ்வாறு ஜீவகாந்தம் இருக்க வேண்டுமோ அந்த அளவுல இருக்கும். தடைகள் வந்தா கூட அந்த சக்தியானது அதை சரி செய்து விடும்.
ஏதோ ஒரு உறுப்புக்கு பயிற்சி செய்தால் மட்டும் போதாதுங்க. எல்லா செல்களும் காந்த ஓட்டத்தை இழுத்துக்கிட்டு தன் வேலையை சரியான வேலையில செய்யணும். செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் லைக் ஒரு மாதிரி லெபார்டரி மாதிரி. இதுதான் ரசாயனத்தை, காந்த சக்திய, மின் சக்திய உற்பனை உற்பத்தி செஞ்சு ஒவ்வொரு செல்லும் ஆற்றலை மற்ற செல்லுக்கு அனுப்புது. உடல் முழுவதும் பரவி இருப்பதுதான் நம் உடல் நலமாக இருப்பதற்கு காரணம். இதற்கு தான் உடற்பயிற்சி செய்யணும். காற்று ஓட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூச்சு நன்கு இழுத்து விடுறதுனால வருது. நுரையீரல்களை அலட்சியம் செய்யாம உட்கார படுக்கும் பொழுது எல்லாம் சரியாக இயங்காமல் சுருங்க விட்டு விடுகிறோம். இது ரத்த நாளங்களுக்கும் பொருந்தும். என்ன ஆயிடுது, எதனால உங்களுக்கு அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாம் வருது? அந்த நாளங்கள் சுருங்கி விடுகிறது. நல்லா அதை விரித்து விரித்து பழக்கும் போது சுவாமிஜி சொல்லுவாங்க, ஒரு வயதுக்கு அப்புறம் அது சுருங்காதான், அது அப்படியே ரீட்டைன் ஆயிக்குமா. அப்படி இருக்கும் பொழுது நல்ல காற்றும் ரத்தமும் வந்து போய்கிட்டு இருக்கும். மனதையும் அதே போல கவலை எல்லாம் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கணும். இட்ஸ் எப்படி சொல்றது, தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அப்படின்றத நம்ம நினைவுல வச்சுக்கணும். எங்கேயோ மனசை வச்சுக்கிட்டு இருந்தா அப்பொழுது மூச்சு விடும் பொழுது தேவையான விரிவு இருக்காது. கோபம் வந்தா எப்படி விடுவோம், பூசு பூசு பூசுன்னு விடுவோம். அதுவும் அந்த இன்டர்க்கையும் வெளியே விடுறதும் அதுவும் வந்து பாதிக்கிறதா சொல்றாங்க. அதனால் ஒரு பக்கம் சுருக்கமாகவே இருக்கும். தொடர்ந்து சுருங்கி வர வர நம்ம உடலில் அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்காற்று குறைந்திடும். அதனால துன்பம் வர்றதுனால இதற்கான முறையான உடற்பயிற்சி வேணும். கை கால்களை எந்த பக்கம் அசைச்சா முறையா நுரையீரல் விரியும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எவ்வாறு ஏற்படுது என்று நம் எளிய முறை உடற்பயிற்சியில சொல்லி தராங்க அருட்தந்தை. பகுதி பகுதியாக இந்த நியூரோமஸ்குலர் பிரீத்திங் பயிற்சியில பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா அற்புதமா விளக்கி இருப்பாங்க. கைகளை மாற்றி மாற்றி வைக்கிறதுனால முன்பக்கம், பின்பக்கம், மேல, கீழே என்று சுருங்கி விரிந்த நுரையீரல்கள் முழுவதும் பிராணவாயு நிரம்பி ஆக்கமும் ஊக்கமும் அடைந்து நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இயங்கும். காற்றோட்டம் சரியாக இருந்தால் மற்ற ஓட்டங்கள் சரியாக இருக்கும். உடலில் உள்ள எல்லா இயக்கங்களும் சரியா இருக்கும். நம் உடலில் போதிய அளவு உழைப்பு இல்லாததுனாலதான் அனைத்து உடல் உபாதைகள் மலிந்து கொண்டு வரத பாக்குறோம். உணவு முறையும் இங்க சொல்லப்படணும். நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்து அஜினமோட்டா, கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ட்ரெண்ட் என்ன ஆகி போச்சுன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும், நல்லா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும்னா எல்லாரும் ஒரு ரோட்ல ஒரு உணவு கடை போட்டா கூட யார் வீட்லயும் சமைக்கிறதே இல்லை போல இருக்குன்னு கூட தோணுதுங்க. ஸோ அவங்க எல்லாம் வெளியே சமைக்கிறவங்க நம்மளுடைய ஹெல்த்த மனசுல வச்சுட்டு யாருமே செய்யறது கிடையாது. அவங்களுக்கு மணி மோட்டிவ்ல செய்யும் பொழுது அதனால திருப்பி திருப்பி யூஸ்ட் அண்ட் ரீயூஸ்ட் ஆயில்ஸ் அது வந்து அவ்வளவு கெடுதல்னா அது வந்து எப்பயோ சொல்லி வச்சாங்க. அந்த கலர்ஸையும் இதையும் அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த எண்ணெயே கெட்டு போயிடுது. அந்த கெட்டு போன எண்ணெயில செய்யறது உடம்புக்கு அத்தனை தீங்கும் தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா சமோசா கூட நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது, நம்ம வீட்டுலதான் செய்யணும். இதை ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையோடு நாம பயிற்சிகளை நாம பொதுவா செய்யணும். உடல் வெறும் வாகனம் தான், அதற்கு மூலமாக இருப்பது உள்ளிருந்து ஆற்றும் சக்தி ஒன்று. அதன் செயல்பாடும் விதம் தான் ஒன்று ஒன்றாக இருக்கும். உடல் இயக்கத்தை பொறுத்து விளைவு வரும். உதாரணமா மின்சாரம்னு சொன்னா ஒரு ஃபேன் வழியா வந்தா காற்று கொடுக்குது, ஒரு ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா சத்தத்தை கொடுக்குது, அப்புறம் கூலர்னா ஏசி இதெல்லாம் வந்து குளிர்ச்சியை கொடுக்குது, ஹீட்டர் அப்படின்னு சொன்னா வெப்பத்தை கொடுக்குது. ஒரே சக்தி பல வகை வெளிப்பாடுகளை தருவதற்கு அந்தந்த கருவிகள் தான் காரணம். அதே போல நம்ம உடல்ல இந்த சக்தியின் வெளிப்பாடு பல வகையில அமையும். இந்த பேராற்றல் தான் நம்ம உடலுக்குள்ளாக பிராணனா வருது. பாத்தீங்கன்னா பிராணன் அசைஞ்சா தசவாயுக்களா வருது. சோ இப்படிதான் ஒண்ணு பலவா மாறுது. இந்த இயக்கம் பேரறிவு உள்ள ஆற்றல் எங்கிருந்து வந்தது? மூலத்திலிருந்து வந்தது. அது மீண்டும் மூலத்தை அடைவதுதான் இயற்கை.
இந்த பயணம் அதுவரை நிற்பது இல்லை. எங்கிருந்து வந்ததோ அதே இடத்துல தன் பயணத்தை நிறைவு செய்கிறது. உடல் என்ற வாகனத்தை வைத்துதான் இதை சாதித்தாகணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு இன்றி பிறத்தல் அரிதுன்னு அவை பிராட்டி அழகா சொல்லியிருப்பாங்க. கிடைப்பதற்கு அரிய மானிட பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். அதுவும் வேதாத்திரியத்தை கற்று தெளிந்து தேர்ச்சி பெற்று மற்றவர்களுக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். உயர்வான மனவள கலையை போதிக்கக்கூடிய இடத்தில் இறைநிலை நம்மை கருவியாக வச்சிருக்கு. உடல் இருந்தால்தான் ஞானம் பெற முடியும். உடல் நலமாக இருக்க நாம் செய்யக்கூடியது என்ன? உடலை நல்லபடியாக வைத்து கொண்டு எளிய முறை உடற்பயிற்சியை நமது மகா நமக்கு கொடுத்திருக்காங்க. பல ஆசன முறைகளை நுட்பங்களை எல்லாம் கற்று தேர்ந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த உடலை கட்டுவதற்கான மூல ஆற்றலான உயிர் சக்தியை திணிவு நிலைக்கு கொண்டுவதற்கான சித்தர் அருளிய காயகல்ப பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதை தாண்டி 5 அளவு முறை என்று உணவு, உறக்கம், உழைப்பு, உறவு, எண்ணம் என்பதின் முக்கியத்துவத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆழ்ந்த தவங்களை நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. அவற்றை செய்து நல்ல ஒரு அமைதியை அனைத்து நலங்களையும் நாம பெற முடியும். முறையான அகத்தாய்வு பயிற்சிகளை நமது அறிவாட்சி தரத்தை மேன்மைப்படுத்தி நமக்கு முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது குறைகளை எல்லாம் இந்த அகத்தாய்வுல கலைந்து கொள்ள இயலும். ஒழுக்க நிலையில் வாழ்ந்து தன் கடமைகளை செய்து பொருள் ஈட்டி பிறருக்கு தூய்த்து வாழும் ஈகையும் அறநெறிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உடல்ல நோய் இல்லாம பூரணமான நிலையில் வாழ்வதற்கு கருமையம் தூய்மையாக இருக்க வேண்டும். இதை தாண்டி மனிதன் மகிழ்ச்சியாக வாழ சிறப்பான இல்லறம் அமையணும். அது ரொம்ப முக்கியங்க. இல்லறம் தான் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற சிறப்பான ஒரு நல்லறம்னு சொல்லலாம். இந்த உடலை வைத்துக் கொண்டுதான் தன்னை அறிந்து கொண்டு இறைநிலையோடு இணைந்து வாழ்வு காண முடியும். இதற்கு எல்லா அடித்தளம் நம் உடல் நலம்தான், நம் ஆரோக்கியம்தான். நம்ம கருமையத்துல உள்ள கலங்கம் உடல் செயல்கள் மூலம் எழுச்சி பெறாம இருக்கிறதுக்கு தினமும் உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம் நமது உடல் செல்கள் அதற்கு கட்டுப்பட ஆரம்பிக்கும். ஒரு வாரம் நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணா கூட என்ன ஆகும், டாப்பிங் அப் மாதிரி நல்ல ஒரு பதிவுகளை அது கொடுத்து கொண்டே வரும். விளங்கின பதிவுகள் குறைந்து கொண்டே வரும். கருமையம் தூய்மை அடையும். உடல் நலம் உடல் தவம் மாதிரி விழிப்போடு மனம் ஒன்று நிதானமா நம்ம செஞ்சா நிறைய பலன்கள். பார்ப்பதற்கு இப்பயிற்சிகள் எளிதாக இருந்தாலும் இதன் ஆழம் அளப்பரியது. இந்த பயிற்சியை செய்து நாம செய்து இந்த நன்மைகளை எல்லாம் கண்கூட பார்த்து அதையும் நம்ம ஷேர் பண்ணி மத்தவங்களுக்கு அகத்தவம் செய்வதற்கு அடிப்படை தேவை உடற்பயிற்சி. நாம தான் பறைசாற்றணுங்க. நாம தான் நான் செய்யறேன் அப்படின்றத அழுத்தம் திருப்தமாக சொல்ற போது எட இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க யங்கா இருக்காங்க, இதற்கு காரணம் இந்த பயிற்சிகள் போல இருக்குன்னு மற்றவங்களையும் அது என்ன ஆகும், அப்படியே அது டிரான்ஸ்பர் ஆகும். நடுவுல நான் கொஞ்ச நாள் விடும்போது வந்து சில குரூப்ஸ்ல இணைந்து கொண்டு அன்னன்னைக்கு செய்த பயிற்சிகளை எல்லாம் போட்டுக்கொண்டே வந்தோம். அது ஒரு 48 days பயிற்சி, 48 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 12 ரவுண்டுக்கு மேல செய்ய முடிஞ்சிருங்க. அது செய்யும் பொழுதுதான் ஒரு தொடரா செய்யணும்ன்ற அந்த ஒரு பழக்கம் பதிவுகளாகவே வந்தது. அப்ப நடுவுல கொஞ்சம் விட்டா கூட என்ன ஆயிடுது, நம்ம சரிப்படுத்தி கொண்டு ஒரு வேலை செய்ய முடியாம போயிடுது ஒரு வாரம்னா கூட நம்ம வந்து தொடர்ந்து நல்லா செய்யறதுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து நமக்கு துணையாக இருக்கு. அந்த வகையில வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது நேரம் ஆயிடுது. சரி, நம்ம அகத்தவம் கூட படிப்படியாக ஒரு மனிதனை உயர்த்தி இறைநிலையை அடைய உதவுது. இறைநிலையை உணர்ந்த மனிதன் பொருள் நமக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கு, அனைவரிடத்தும் உள்ளது அப்படின்றத ஆத்மார்த்தமாக உணரும் பொழுது மட்டும்தான் இந்த உடலை நலமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பது நாம உணர்ந்து கொள்ள முடியும். அறநெறியில் வாழும் பொழுது நற்பண்புகள் பெற்று ஒவ்வொரு பொருளையும் தான்
கொடுப்பது மட்டும் இல்லாம தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனநிலைக்கு ஒரு மனிதன் வர இயலும். இந்த தாயுள்ளம் எல்லார்கிட்டயும் இருக்கு. இது ஆன்மாவுடைய நிறைவு. அதாவது இறுதியாக மனிதன் உயர்வான ஒரு நிலையை அடைவதற்கு இந்த உடல் தான் அடிப்படை காரணமா இருக்கு. உணர்விலிருந்து மெய் உணர்வுக்கு வரணும் அப்படின்னா உடல்ல அந்த செறிவு பெற்று திணிவு பெற்று இருக்கணும். பரம்பொருள் அப்பொழுதுதான் முழுமையாக நம்ம பரம்பொருளை உணர்ந்துக்க முடியும். இதற்கு உடல் இயக்கம் மன இயக்கம் சீராக இருக்கணும். நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு மனவளக்கலை பயிற்சிகள் அத்துணையும் உதவி செய்யும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, உடல் பயிற்சி உடல் நலத்திற்கு, காயக்கல்ப பயிற்சி வித்தை தூய்மை செய்து உயிர் வளத்திற்கு, தவ பயிற்சி காந்தத்தை திணிவாக ஆக்குவதற்கு, தற்சோதனை பெரும் பகுதி ஆற்றல் விரயத்தை தடுத்து கொள்ள முடியும். அறநெறின்னு பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான நிறைவான மனநிலையை நாம பெறலாம். அனைத்து பயிற்சிகளையும் எதுக்கு அப்படின்னு பார்த்தா கருமைய தூய்மைக்கே. இதன் மூலம் வளமான உடலை பெற இயலும் என்று கூறி எல்லாரும் பயிற்சிகளை செய்வோம், மேன்மை பெறுவோம் என்று வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அருட்தந்தைக்கும் இறைமைக்கும் ஸ்கை யோகா நார்வே டென்மார்க் இணைய வழி குழுமத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து செவி மடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.